வணக்கம். Laplace transform. Laplace transform of a function f of t is defined as L of f of t. Laplace transform of a function which is a function of t is equal to 0 to infinity e power minus st f of t dt. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனை e பவர் மைனஸ் எஸ்டி டிடினால் பெருக்கி இன்டகிரேட் பண்ணணும், டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், லிமிட்டு 0 டு இன்ஃபினிட்டி. வரக்கூடியது என்ன தான் இருக்குன்னா டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி டீக்கு லிமிட்டு போட்டுருவோம். அப்போ எஸ் மட்டும் வரும், சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் வரும், தட் இஸ் ஜி ஆஃப் எஸ். ஸோ ஜி ஆஃப் எஸ்ஸுங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இங்கே எஸ்ஸுங்கிறது சம் பாசிட்டிவ் பேராமீட்டர். ஹியர் எஸ் இஸ் பாசிட்டிவ். இந்த ஃபார்முலாவையே பயன்படுத்தி ஃபைண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 டி டி ஸ்கொயர் டி க்யூப் டி பவர் என், இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக முதல்ல 1ன்னு போடுறோம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இருக்கிறதுல 1, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் டி இருக்கிறதுல 1ன்னு போட்டோம்னா 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி டிடின்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து இ பவர் மைனஸ் எஸ்டி டிடிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். ஏன்னா இ பவர் மைனஸ் எஸ்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு மைனஸ் எஸ்ன்னு வரும். இந்த பாருங்கள், டி பை டிடி ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி, இ பவர் சம்திங்கை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் சம்திங்கே வரும். அப்புறம் வந்து டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவதனால இங்கே எஸ்டின்னு இருக்கிறதுனால எஸ்டியில் அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இ பவர் அப்படியே வருது, மைனஸ் எஸ்டியில் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு மைனஸ் எஸ் வரும், அதனால் பெருக்கணும். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ டி இ பவர் மைனஸ் எஸ்டி பை டிடி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு மைனஸ் எஸ்ன்னு வரும். இப்போது இதில் இ பவர் மைனஸ் எஸ்டி இங்கே குறுக்க டிடியை பெருக்கி இங்கே மைனஸ் எஸ் எங்கே வகுத்தோம்னா இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ன்னு வரும். ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி டிடிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். இதை மறந்துடக்கூடாது, அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவேன். இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ். அல்லது இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டிங்கிறது இ பவர் மைனஸ் எஸ்டி டைம்ஸு மைனஸ் எஸ்ன்னு வரும், அப்புறம் டிடின்னு வரும். மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடுனா இட் இஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி டிடின்னு வரும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரும். அதுதான் இங்கே ஷோ பண்ணியிருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டகரலும் டிஃபரன்ஷியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், அப்போது இதே ஃபங்க்ஷன் வரும். ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ், லிமிட்டு வந்து 0 டு இன்ஃபினிட்டி போடணும். ஸோ இங்கே லிமிட்டு வந்து இன்ஃபினிட்டின்னு போடுறப்ப எஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர், ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது 0, அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட்டு இ பவர் 0ன்னு போடுறப்ப 1ன்னு வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் எஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு 1 மேலே நியூமரேட்டரில் இங்கே மைனஸ் எஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 பை எஸ்ன்னு வரும். ஏன்னா இ பவர் 0 இஸ் 1. ஆக 0 + 1 பை எஸ்ங்கிறது 1 பை எஸ். ஸோ இந்த இதை ரொம்ப தரவாக புரிஞ்சிட்டிங்கன்னா மற்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியலையா, பலபடி பேக்கில் வந்து திரும்ப ஒருக்க பாருங்கள். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 இஸ் 1 பை எஸ். இந்த டிஃபரன்ஷியேஷன் என்னங்கிறது இங்கே விளக்கம் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இப்படி ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, இன்டகிரல் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ இந்த ஃபார்முலாவை இனிமேல் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டீன்னு இருக்குது, இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டி இருக்கிறதுல வெறுமனே டீன்னு போட்டிருக்கிறோம், அவ்வளோதான் டெஃபினிஷனில். இங்கே பலபடி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி லாஸ்ட் டைம் மேலே எழுதியிருக்கிறோம்ல, இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி என்ன எழுதியிருக்கிறோம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எழுதியிருக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த இ பவர் மைனஸ் எஸ்டி டிடியை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ன்னு எழுதியிருக்கிறோம். அப்புறம் இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே யூக்கு பதிலாக டீன்னு இருக்குது, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வி,
விக்கு பதிலாக இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூவி, யூங்கிறது டி, விங்கிறது இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். பார்த்துக்கோங்க இதில் மைனஸ் இன்டெக்ரல் விடியூ, விங்கிறது ரெண்டாவது வரக்கூடியது, டிக்கு அடுத்து வரக்கூடியது. ஸோ இட் இஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். அப்புறம் டியூ, இங்கே யூங்கிறது டி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிடி. ஸோ டிடி. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லிமிட்டு, அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் எஸ் இன்ஃபினிட்டி போடுறப்ப இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்னு ஆகிடும். லோயர் லிமிட்டு 0 போடுறப்ப இங்கே டிக்கு 0 போடுறப்ப 0ன்னு ஆகிடும். ரொம்ப ஆழமாக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா இங்கே இ பவர் இன்ஃபினிட்டி நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னா டி இன்ஃபினிட்டியாகவும் இது 0 ஆகும். ஸோ இன்ஃபினிட்டியும் 0வும் இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இதுதான் குயிக்காக 0 ஆகும். ஏன்னா இது பவர் சீரீஸில் இருக்குது, 1 + t + t²/2 அந்த மாடலில் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி போடுறப்ப இது சடனாக 0 ஆகிடும். இந்த டி வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த டேர்ம் வந்து இன்ஃபினிட்டின்னு அப்பர் லிமிட்டு போடுறப்ப இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்னு ஆகிடும். லோயர் லிமிட்டு போடுறப்ப டிக்கு போடுறப்ப 0ன்னு ஆகிடும். இங்கே இ பவர் 0 1ன்னு இருக்கும். ஸோ 0ன்னு ஆகிடும். போத் அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டுக்கு இந்த டேர்ம் வந்து 0ன்னு ஆகிடுச்சு. மீதம் உள்ளதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டும். மீதத்துக்கு பார்க்குறப்ப இதை திரும்ப நம்ம இந்த மைனஸ் எஸ்ஸை இங்கே வெளியே எடுத்துடுறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் 1/s 1/s இங்கே வெளியே எடுத்துட்டோம்னா இட் இஸ் 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்டி டைம்ஸ் 1 டிடி தான் இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி 1 டிடிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 இஸ் 1/s. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 இஸ் 1/s. இங்கே ஆல்ரெடி 1/s, 1/s into 1/s, 1/s squared. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t is 1/s squared. சிமிலர்லி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t squared, இங்கே இருக்கிற மாதிரி t இருக்கிற மாதிரி இங்கே t ஸ்கொயர் வரும். இப்போ ஒரு மைனஸ் எஸ்டி டிடி, இங்கே டீக்கு போல் அங்கே டி ஸ்கொயர் இருக்குது. மற்ற விளையாட்டு எல்லாமே சேம் தான். இட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ஸு. அப்புறம் இதே ஃபார்முலா இங்கே யூங்கிறது டி ஸ்கொயர்டு. ஸோ டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ஸு, லிமிட்டு 0 to infinity மைனஸ் இன்டெக்ரல் பிடியூ, விங்கிறது இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ஸு, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் யூ. ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா விடியூ d times t squared, dt squared. லாஸ்ட் டைம் t மட்டும் வந்தது, இங்கே t ஸ்கொயர்னு வருது, அவ்வளோதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்பர் லிமிட்டு போடுறப்ப இது 0 ஆகிடும், லோயர் லிமிட்டு போடுறப்ப இது 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும் ஆஸ் யூஷுவல். அப்போ இங்கே உள்ளது மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் வெளியே எடுத்து இந்த எஸ்ஸையும் வெளியே எடுத்துட்டோம்னா 1/s டைம்ஸ் 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி வித் 2t. இந்த டிடி ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2t dt. டிடி ஸ்கொயர் பை டிடி தான் வந்து 2tன்னு வரும். டிடி ஸ்கொயர்னு போட்டோம்னா இட் இஸ் 2t டைம்ஸ் டிடின்னு வரும். ஸோ இங்கே 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்டி, இந்த எஸ் தான் அங்கே வெளியே எடுத்துட்டோம். டிடி ஸ்கொயருக்கு போல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி ஸ்கொயருங்கிறது 2t dt. இங்கே பழையபடி இந்த 2வையும் வெளியே எடுத்துருந்தோம். 2/sன்னு வரும். இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி அப்படிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி. இந்த இருக்குது பாருங்கள், டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி தான். இந்த 2வை வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி இன்டெக்ரல் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி இன்டெக்ரல் 0 to infinity. ஸோ தட் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி. ஸோ ஒவ்வொரு இன்னும் பார்க்குறப்ப அதனுடைய பவர் கம்மியாக உள்ள லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் வரும், ரெக்கரன்ஸ் ஃபார்முலா மாதிரி. ஸோ இட் இஸ் 2/s லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இந்த ஏற்கனவே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது 1/s ஸ்கொயர். ஸோ 1/s ஸ்கொயருங்கிறது 2/s இன்ட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இஸ் 1/s ஸ்கொயர். 1/s ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 times s into s square, s is cube. So it is a Laplace transform of t squared. Similarly, Laplace transform of t cube. இதே தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறேன். டீக்கு பதிலாக டி கியூப்பு, இங்கே டி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே டி கியூப்பு, இங்கே டி ஸ்கொயருக்கு பதிலாக டி கியூப்பு. இதே மாடலில் தான் மைனஸ் இன்டெக்ரல் இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் டி ஸ்கொயர் வந்தது, இங்கே டிஃபரன்ஷியேஷன் டி கியூப். மேலே உள்ளது அப்படியே தான் காப்பி பண்ணி கீழே போட்டேன். ஸ்கொயர் இருக்கிறதெல்லாம் கியூப் போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபஸ்ட் டேர்ம் ஆஸ் யூஷுவல் 0. நமக்கு மீதம் உள்ளது வந்து டி கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 3t ஸ்கொயர் டிடி வரும். டி கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டிடி கியூப்புங்கிறது 3t ஸ்கொயர் டிடி, அல்லது டிடி கியூப் டிவைடட் பை இந்த டிடி போனோம்னா 3t ஸ்கொயர்னு வரும். ஸோ டிடி கியூப்புங்கிறது 3t ஸ்கொயர் டிடி. மற்றதெல்லாம் இதில் மைனஸ் ப்ளஸ்ஸு 1/s e பவர் மைனஸ் எஸ்டி. இதில் 3யை வெளியே எடுத்தோம்னா இட் இஸ் 3/s
t square e power minus st dt integral, that is Laplace transform of t squared. ஸோ 3/s ஏன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டி ஸ்கொயர் தான் இந்த இருக்குது, அதுதான் இங்கே இருக்குது உள்ளார 3 வெளியே எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இட் இஸ் 3/s இன்ட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் 2/s cube. ஸோ 2/s cube 3 × 2ங்கிறது 3 ஃபேக்டோரியல், 3 × 2 × 1 வரும். ஸோ இட் இஸ் 3 ஃபேக்டோரியல் divided by s power 4. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இதை இப்போ ஜெனரலைஸ் பண்ணணும்னா எல் டி கியூப்னா 3/s/4ன்னு வருது. எல் டி பவர் என்னன்னு வந்ததுன்னா சாரி 3 ஃபேக்டோரியல் வருது, அப்போ இங்கே n ஃபேக்டோரியல் வரும். டிவைடட் பை இங்கே பவரில் 1, இங்கே என்ன பவர் இருக்குதோ அதை விட கூட இருக்குது, அதனால் இங்கே எஸ்ஸு பவரில் n+1. எல்லாத்துலேயும் பாருங்கள், இங்கே டி ஸ்கொயர் வந்தால் இங்கே டி க்யூப்னு இருக்குது, எஸ் க்யூப்னு இருக்குது, டீன்னு இருந்தால் எஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ஒவ்வொன்றும் பவர் கூட வருது. ஸோ அதனால் பவர் 1 கூட வரும், மேலே உள்ள நம்பர் ஃபேக்டோரியல் 3 × 2ன்னு வருதுனால அடுத்தது 3 ஃபேக்டோரியல், அடுத்தது 4 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா. டி பவர் என்னன்னா n ஃபேக்டோரியல் வரும். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஒரு முக்கியமான ஒரு தியரம், ஷிஃப்டிங் தியரம். if Laplace transform of f of t is g of s, அதாவது Laplace transform of f of t னா என்ன, 0 to infinity e power minus st f of t dt is equal to g of s. இதுதான் definition of Laplace transform. அப்படி இருக்கிறப்ப f of t-க்கு Laplace transform பார்த்தா g of s ன்னு வருது. அதே இது Laplace transform of e power at அடிஷனலாக சேர்க்குறப்ப, லெஃப்ட் சைடில் உள்ள ஃபங்க்ஷனில் e power at அடிஷனலாக சேர்க்குறப்ப ரைட் சைடில் அதே ஃபங்க்ஷன் தான் வரும், ஆனால் s இருக்கிறதுல s minus aன்னு வரும், g of s minus aன்னு வரும். ஸோ இதுதான் ஷிஃப்டிங் தியரம். இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டிங்கிறது இது ஃப்ரம் த டெஃபினிஷன் இட் இஸ் ஜி ஆஃப் எஸ். எல் ஆஃப் இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டி, எல் ஆஃப் இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டிங்கிறப்ப அதே இதில் டெஃபினிஷனில் எஃப் ஆஃப் டிக்கு முன்னாடி ஒரு இ பவர் ஏடி அடிஷ்னலாக வரும். ஈக்குவல் டு இங்கே இ பவர் மைனஸ் காமனாக எடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு எஸ்ஸு ஏடி, இங்கே இ பவர் மைனஸை காமன் எடுக்கிறதுனால மைனஸ் ஒரு ப்ளஸ் வரணும். ஸோ ஏ டைம்ஸு டி, ரெண்டை பெருக்கிறப்ப பவரில் ஆட் பண்ணணும். ஸோ மேலே என்ன இருக்குது, ஏடி மைனஸ் எஸ்டின்னு இருக்குது. ஏடின்னு தான் இருக்குது பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் ஏடி மைனஸ் எஸ்டின்னு இருக்குது. ஸோ இதைத்தான் அதே மாடலில் எழுதியிருக்கிறோம். மேலே உள்ள ஃபங்க்ஷன் பாருங்கள், இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. மேலே உள்ளதை பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி, தட் இஸ் ஜி ஆஃப் எஸ். அதே இதுதான் இங்கே இருக்குது. இ பவர் மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏன்னு வருது, டி எஃப் ஆஃப் டி டிடி இருக்குது. ஸோ ரைட் சைடில் ஜி ஆஃப் எஸ்ன்னு இருந்ததுன்னா எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ இங்கே வரதுனால இங்கே எஸ் மைனஸ் ஏன்னு வரும். இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப சேமாக தான் செய்ய வேண்டியிருக்கும், எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இது ஜி ஆஃப் எஸ்னா ஜி ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at cos at sin at cos h at sin h at இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ஷிஃப்டிங் தியரம் என்னென்னா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் எஸ்னா இருந்ததுன்னா இ பவர் ஏடி அடிஷ்னலாக சேர்றப்ப இங்கே எஸ்ஸில் வந்து எஸ் மைனஸ் ஏன்னு ஷிஃப்ட் ஆகும், எஸ் இடத்துல எஸ் மைனஸ் ஏன்னு வரும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பார்த்தோம்னா 1/s, ஏற்கனவே பார்த்துருக்குறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ங்கிறது 1/s தான் பார்த்துருக்குறோம் பாருங்கள். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ங்கிறது 1/s, ஆல்ரெடி ப்ரூவ்டு. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ங்கிறது 1/s, தட் இஸ் ஜி ஆஃப் எஸ். இந்த இடத்துல ஜி ஆஃப் எஸ்ங்கிறது 1/sன்னு இருக்குது. இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டிங்கிறது ஜி எஸ் மைனஸ் ஏன்னு போடணும். இங்கே எஃப் ஆஃப் டிக்கு போல் அங்கே என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஆக அந்த 1 கூட இ பவர் ஏடி சேர்றப்ப அந்த ஃபங்க்ஷன் என்னவோ அது கூட ஏ மைனஸ் எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏன்னு போடணும். எல் ஆஃப் 1ங்கிறது 1/s, எல் ஆஃப் இ பவர் ஏடி இன்ட்டு 1ங்கிறது இ பவர் ஏடி அடிஷ்னலாக சேர்ந்ததுன்னா அங்கே ரைட் சைடில் என்ன செய்யணும், எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ போடணும். ஓகே, ஸோ எல் ஆஃப் இ பவர் ஏடி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 1/s மைனஸ் ஏ. எல் ஆஃப் இ பவர் ஐஏடி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். எல் ஆஃப் இ பவர் ஐஏடி கண்டுபிடிச்சோம்னா இங்கே இதே ஃபார்முலா தான், எஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது, இங்கே எஸ் மைனஸ் ஐஏன்னு இருக்கும். இதே சேம் ஃபார்முலா, ஏக்கு போல் ஐஏ இருக்குது, ஸோ அடிஷனலாக ஐஏன்னு வரும். ஸோ இதே இதில் நல்லா கவனிங்க, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஐஏடிங்கிறது
லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி. இப்போ ஒரு ஐ தீட்டாங்கிறது என்ன, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, ரொம்ப முக்கியமான ஆய்லர் ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு ஐஏடிங்கிறது காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இட் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி இஸ் ஈக்குவல் டு 1/s மைனஸ் ஐஏ. மேலேயும் கீழையும் எஸ் ப்ளஸ் ஐஏனால் பெருக்கணும். ஸோ இது எஸ் மைனஸ் ஐஏ இல்லை, இது வந்து எஸ் ப்ளஸ் ஐஏ. ஸோ மேலேயும் கீழையும் எஸ் ப்ளஸ் ஐஏனால் பெருக்கிறோம். பெருக்கிறப்ப லேப்லாஸ் காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி. லேப்லாஸ் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது எப்படிங்கிறத இன்னொரு தியரத்தில் ப்ரூவ் பண்ணுறேன். எல் ஆஃப் காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடியை எல் ஆஃப் காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஐ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடின்னு எழுத முடியும். இது எப்படி எழுத முடியுங்கிறது கீழே ப்ரூவ் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை ஏற்றுக்கோங்க. அது எப்படிங்கிறத இந்த ப்ரூஃப் ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் தனித்தனியாக பார்க்கணுங்கிறது இருக்குது. ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஐஏ எஸ் ப்ளஸ் ஐஏ ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், எஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டையும் பெருக்கணும்னா மேக்னிடியூட் ஸ்கொயர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். அல்லது எஸ் ப்ளஸ் ஐஏ எஸ் மைனஸ் ஏன்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஏ ஹோல் ஸ்கொயர்டு. ஐஏ ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப ஐ ஸ்கொயருங்கிறப்ப -1 மைனஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ்னு ஆகிடும். இது ஏற்கனவே சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மேலே எஸ் ப்ளஸ் ஐஏன்னு வரும். ஸோ இங்கே ரியல் பார்ட்டையும் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரியலாக தான் இருக்குது. எல் காஸ் ஏடினா இன்டகிரேட் பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி 0 to ∞ எல்லாமே வந்து ரியல் நம்பர். ஸோ இங்கே ரியலை மட்டும்தான் இருக்குது. இதில் இங்கே இமேஜினரி மட்டும் வரக்கூடியதை தனியாக எடுத்தோம்னா காஸ் ஏடி எல் காஸ் ஏடி தனியாக எழுதலாம் விச் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட். இதில் வரக்கூடிய ரியல் பார்ட்டுங்கிறது s/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்டுங்கிறது எல் சைன் ஏடி. ஐ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா a/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ரெண்டு இது ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி இஸ் s/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடி இஸ் a/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹச் ஏடி என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹச் ஏடினா என்னென்னா காஸ் ஹச் ஏடி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் காஸ் ஏடி. இதில் ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் காஸ் ஹச் ஏடிங்கிறது இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி டிவைடட் பை 2. ஸோ காஸ் ஹச் ஏடினா என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹச் ஏடினா இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2. சைன் ஹச் ஏடினா இதில் மைனஸ் வரும். ஸோ இதை பழையபடி லீனியாரிட்டியாக இருக்கனால 1/2 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி. அடுத்ததுலேயும் ஒரு 1/2 ப்ளஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி. 1/2 காமனாக அங்கே எடுத்துருக்குறோம். 1/2 காமன் எடுக்கிறப்ப லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிங்கிறது 1/s மைனஸ் ஏ இதாக இருக்குது பாருங்கள். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிங்கிறது 1/s மைனஸ் ஏ. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிங்கிறது 1/s மைனஸ் ஏ. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இஸ் அப்போ ஏ இருக்கிறதுல மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் 1/s ப்ளஸ் ஏ. ஸோ இந்த இதை கொஞ்சம் சுருக்கிறப்ப காமனாக வந்து இதை பெருக்கிறப்ப எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். எஸ் ப்ளஸ் ஏ குறுக்க எஸ் மைனஸ் ஏ இந்த சைடில் குறுக்க ரெண்டையும் பார்க்குறப்ப எஸ் ப்ளஸ் எஸ் 2sன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் எஸ் மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் இது அப்படியே இருக்கும். ஸோ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹச் ஏடி இஸ் s/s ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதே இது காஸ் ஏடி பார்த்தீங்கன்னா s/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இது காஸ் ஹச் காஸ் ஏடி இந்த பார்த்துருக்குறோம் பாருங்கள், s/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். காஸ் ஹச் ஏடினா அதே இது s/s ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஞாபகத்தில் வைக்க முடியும். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஹச் ஏடினா இதே இதில் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு அதில் ப்ளஸ் இந்த இடத்துல வர்ற இடத்துல மைனஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இட் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் ஏடி மைனஸ், இங்கே மைனஸ் வருதுனால இங்கே அதே மைனஸ் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி செய்கிறப்ப இங்கே மைனஸ் வரும். ஸோ இங்கே இப்படி மைனஸ் போடுறப்ப எஸ் கேன்சல் ஆகிடும். ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் 2a வரும். 2 கேன்சல் ஆகிடும். a/s ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஹச் ஏடிங்கிறது a/s ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதே இது சைன் ஏடி பார்த்தோம்னா a/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும். இதை பாருங்கள், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடிங்கிறது a/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஹச் வர்றப்ப மைனஸ் வரும். ஓகே. ஸோ இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஒன்று அங்கே மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். நம்ம அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து பண்ணியிருக்கிறோம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா
லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். லீனியர் காம்பினேஷன்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, f1 of t அண்ட் f2 of tன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. முதல் ஃபங்க்ஷன் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டால் பெருக்கி, ரெண்டாவது ஃபங்க்ஷன் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டால் பெருக்கி, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லீனியர் காம்பினேஷன். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது இண்டிவிஜுவல் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ். இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ளஸ் இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்து அதுக்கு கான்ஸ்டன்ட் டைம் 1, இது கான்ஸ்டன்ட் 2ன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ கொஞ்சம் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து கான்ஸ்டன்ட் ரெண்டாவது வந்து சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியதில்லை. ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் Z2. ஸோ இது பார்க்குறப்ப இங்கேயும் அதே மாதிரி C2 வரும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது லீனியர் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் C1 f1 of t ப்ளஸ் C2 f2 of t. ஸோ இங்கே ஒரு 2 வரும். ஸோ 2 சஃபிக்ஸ் 2, சஃபிக்ஸ் 2னா சின்னதாகணும். சஃபிக்ஸ் 2 f2 of t ஈக்குவல் டு 0 to இங்கே C1, இங்கேயும் C2 வரும். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது e பவர் மைனஸ் st 0 to infinity dt இன்டகிரேட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் C1 f1 of t ப்ளஸ் C2 f2 of tனா இங்கேயும் C2 வரணும். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அப்படின்னா e பவர் மைனஸ் st 0 to infinity அந்த ஃபங்க்ஷன் அதை அப்படியே எழுதியிருக்கிறோம் dt. இங்கே நம்ம இப்போ அங்கே C1 C2 கரெக்டாக வந்துட்டு இங்கே கரெக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா C1 வெளியே எடுத்துடலாம். ரெண்டு இதாக இதை பெருக்கி ரெண்டு எழுதுகிறப்ப C1 வெளியே எடுத்துட்டு C1 e பவர் மைனஸ் st f1 of t dt இது ஒரு ப்ளஸ்ஸு C2 இந்த ரெண்டாவது இன்டெக்ரல் இதை இப்போ இருக்கிறப்ப ரெண்டாவது இன்டெக்ரல் வரும். C2 e பவர் மைனஸ் st f2 of t dt. This is C1 Laplace transform of f1 of t தான் இது. Laplace transform of a ஃபங்க்ஷனுங்கிறது e power minus st that function dt இன்டெக்ரல்லாம் வரும், அதே தான் as it is. ஸோ இது வந்து Laplace transform of the second function. ஸோ இங்கே constant is 2. So let me correct. ஸோ C2 L f2 of t வந்துடுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுச்சு. ஸோ இதனால தான் நம்ம வந்து அதை ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப தனித்தனியாக எழுத முடியுது. அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இப்படி இருக்கிறப்ப இதை தனித்தனியாக எழுத முடியுது. 1/2 தனியாக எடுத்துகிட்டு இதை அப்புறம் இது அப்படி தனியாக எழுத முடியுது. என்ன காரணம்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கனால. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதனால தான் உள்ளே போட்டு அதை பெருக்கிறப்ப ரெண்டு இன்டெக்ரலையும் தனித்தனியாக எடுத்து எழுத முடியும். தனித்தனியாக எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. ஷிஃப்டிங் திங்கிறதுனுடைய இன்னும் யூசஸ் ஏற்கனவே யூஸ் பார்த்துருக்குறோம். இன்னும் சில யூசஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t g of s இருந்ததுன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at f of t e பவர் at சேர்றப்ப இங்கே அதே ஃபங்க்ஷன் எழுதி s இருக்கிறதுல s மைனஸ் ஏன்னு போடணும். இப்போ பாருங்களேன், இங்கே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos at க்கு ஏற்கனவே அங்கே ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos at இஸ் s by s square plus a square. ஸோ s by s square plus a square. sin at பார்த்தோம்னா a by s square plus a square வரும். ஓகே, இப்போ இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். cos at இப்படி இருந்ததுன்னா cos bt என்ன செய்யும், a இடத்துல bன்னு வரும். ஸோ மேலே உள்ளதை தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறேன், a ஒரு இடத்துல மட்டும் bன்னு மாற்றிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் எல் cos bt. e பவர் at சேர்றப்ப என்ன ஆகும், இதே இதை அப்படியே எழுதணும், s வர இடத்துலலாம் s மைனஸ் ஏன்னு போடணும். ஸோ மேலே s வருது, s மைனஸ் ஏ, இங்கே s ஸ்கொயர் வருது, ஸோ s மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at cos bt. ரெண்டாவது இதை கவனிங்க, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at. sin at பார்க்குறப்ப என்ன வரும், எஸ்ஸுக்கு பதிலாக a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் வரும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin bt பார்த்தோம்னா இதே ஃபார்முலாவில் a இடத்துல b போடணும். ஸோ b டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஒரு இடத்துல b போட்டிருக்கிறோம். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at அடிஷ்னலாக, இதில் அடிஷ்னலாக e பவர் at சேர்றப்ப s ஒரு இடத்துலலாம் s மைனஸ் ஏ போடணும்,
இங்கே எஸ் மைனஸ் ஏ வந்து எஸ்ஸு கீழே தான் இருக்குது, மேலெலாம் இல்லை. ஸோ எஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், எஸ் ஸ்கொயருக்கு போல் எஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இதே மாதிரி தான் காஸ் ஹெச் ஏடிக்கு சைன் ஹெச் ஏடிக்கு ஃபார்முலாவில் என்ன வித்தியாசம் வரும், ப்ளஸுக்கு போல் டினாமினேட்டரில் மைனஸ் வரும். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச் ஏடினா எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், சைன் ஹெச் ஏடினா ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதே இது காஸ் ஹெச் பிடிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்னா ஏக்கு பலா பி, இங்கே சைன் ஹெச் பிடிக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி சிமிலராக ஏக்கு பலா பி, இங்கே மேலே ஒரு ஏ இருக்கனால அதுக்கும் ஒரு பி. ஓகே, அதுக்கப்புறம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி காஸ் ஹெச் பிடி பார்த்தோம்னா எஸ் இருக்கிறதுலாம் எஸ் மைனஸ் ஏ போடணும். இ பவர் ஏடி அடிஷனலாக சேர்றப்ப எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ, இங்கே ஒரு எஸ் மைனஸ் ஏ இருக்கிறதுல இங்கே ஒரு எஸ் மைனஸ் ஏ, இட் இஸ் நாட் எஸ் மைனஸ் பி. இட் இஸ் எஸ் மைனஸ் ஏ, எஸ் இருக்கிறதெல்லாம் எஸ் மைனஸ் ஏ போடணும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து காஸ் ஹெச் பிடி. அதுக்கப்புறம் இ பவர் ஏடி சேர்றப்ப எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ போடணும். இ பவர் ஏடிங்கன்னு இருக்கிறப்ப எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ போடுவோம். தட்ஸ் ரைட். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ டி பவர் எண்ணுக்கு அதே மாதிரி டி பவர் என்னன்னா என் ஃபேக்டரியல் டிவைடட் பை எஸ் பை என் ப்ளஸ் ஒன்று, எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்றுன்னு ஏற்கனவே ஷோ பண்ணியிருக்கிறோம் மேலே. இ பவர் ஏடி சேர்றப்ப எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ போடணும். எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு டேபிளில் கலெக்ட் பண்ணுறோம். இதை ஈஸியாக தான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டிங்கிறது எஃப் ஆஃப் டி ஒன்றா இருந்தால் ஒன் பை எஸ். இந்த மேலே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு அதான் பண்ணியிருக்கிறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்றுங்கிறது ஒன் பை எஸ். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என்னங்கிறது என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் என் ப்ளஸ் ஒன்று. இந்த ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். இங்கே கரெக்டாக இருக்கா பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ டேபிளர் காலம். ஒன்றுனா ஒன் பை எஸ், டி பவர் என்னன்னா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ்ஸு பவரில் என் ப்ளஸ் ஒன். ஓகே, எனக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டால் இது வரும் பாருங்கள். எனக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டோம்னா ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் ஒன், எஸ் பை ஜீரோ ப்ளஸ் ஒன்று, ரைட். ஸோ நவ் இட்ஸ் ரைட். இ பவர் ஏடி அப்படின்னா ஒன்று பை எஸ் மைனஸ் ஏ இருக்கா பாருங்கப்போ. இ பவர் ஏடிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன் பை எஸ் மைனஸ் ஏ. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். எதையுமே பார்க்காம அடிச்சிருக்குது. ஸோ இ பவர் ஏடிங்கிறது ஒன்று பை எஸ் மைனஸ் ஏ. காஸ் ஏடி, காஸ் ஏடிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், காஸ் ஏடிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சைன் ஏடினா ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே பாருங்கள், சைன் ஏடினா ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, காஸ் ஹெச் ஏடினா, காஸ் ஹெச் ஏடினா எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். காஸ் ஏடியில் என்ன இருக்குதோ அதே இது ப்ளஸுக்கு பதிலாக கீழே மைனஸ் இந்த இருக்குது பாருங்கள். காஸ் ஹெச் ஏடினா எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். காஸ் ஏடினா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டினாமினேட்டரில் ஹச் வர்றப்போ கீழே மைனஸ். ஸோ காஸ் ஹெச் ஏடினா எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சைன் ஹெச் ஏடினா சைன் ஏடிக்கே உள்ளது மாதிரியே எழுதி மைனஸ். இ பவர் ஏடி சேர்றப்ப டி பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா இந்த இருக்குது, என் ஃபேக்டரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். இ பவர் ஏடி சேர்றப்ப எஸ் இடத்துல எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன். ஸோ இட் இஸ் ரைட். இ பவர் ஏடி டி பவர் என். அதே மாதிரி இ பவர் ஏடி காஸ் பிடி, இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காஸ் பிடின்னு எழுதுகிறப்ப இதில் ஏக்கு பதிலாக பி வரும். ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரணும். இதில் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரணும். இ பவர் ஏடி இருக்கனால எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ, இங்கே ஒரு எஸ் மைனஸ் ஏ வருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதிலிருந்து இதை கொண்டாந்துடலாம். அதே மாதிரி இ பவர் ஏடி சைன் பிடினா இதே மாடலில் சைன் ஏடிக்கு என்ன இருக்குதோ அதே ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக பி போட்டிருக்கோம். அப்புறம் எஸ் இருக்கிறதுல எஸ் மைனஸ் ஏ போட்டிருக்கோம். ஏற்கனவே மேலே எழுதுனது தான். காஸ் ஏடி காஸ் பிடி இ பவர் ஏடி காஸ் பிடிக்கு என்ன வருதோ அதே தான் காஸ் ஹெச்சுக்கு வரும். ஆனால் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் பி ஸ்கொயர் வரும்.
சைன் ஹெச்பிடி அதே மாதிரி தான், சைனுக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் கீழே வரும், ஆனால் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஈஸி தான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது. ஸோ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சோம்னா அதிலிருந்து தான் இது வருது. e⁻at என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து தான் இதெல்லாம் வருது. அது எப்படி வருதுங்கிறத லாஜிக்காக சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஈஸி தான் ஞாபகத்தில் வச்சுக்கிடுது. ஓகே, தேங்க்யூ.